அன்பிற்கினியவர்களே, உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள், அப்படித்தானே? உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். நிச்சயமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் உலக அதிசயம் என்றால் அது ஒன்றுதான், அது நம் தாய்மொழி தமிழ்தான் என்று இந்த வேலூர் மண்ணிலே சொல்லிக்கொண்டு, இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும், விதந்தரு கோடி இன்னல் வீழ்ந்து என அளித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. உலக அரங்கில் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய நடுவர் அழகிலே விரிந்த நெற்றி, அறிவிலே முதிர்ந்த தோற்றம், விழியிலே அன்பு தேக்கம், விழிப்பிலே பாசத்தாக்கம், மொழியிலே தோய்ந்த நெஞ்சம், முத்தமிழ் நாவில் கொஞ்சம் எங்கள் பட்டிமன்ற பாவலர் நடுவர் அவர்களுக்கு அரங்கு நிறைந்த ஒரு கைத்தட்டலை சொல்லி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப நாளாச்சுங்க. ரொம்ப நன்றி. இதை எல்லாரும் விஐடி பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க, அப்படிதானங்க சொல்றாங்க? இல்லைங்க, இது விஐடி பல்கலைக்கழகம் அல்ல, இது விஐபி பல்கலைக்கழகம். ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த விஐடி பல்கலைக்கழகத்தில் படித்த ஒவ்வொரு மாணவனும் உலகத்தில் விஐபியாக இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் இது விஐடி பல்கலைக்கழகம் அல்ல, இது விஐபி பல்கலைக்கழகம். நானும் மதுரையிலிருந்து 7 நேரம் வந்து இந்த யோசனை யோசிக்கலையே. ஒரு கும்பகோணம் குறுக்கு பாதையில் வந்து பயங்கரமான பாயிண்ட் என்கிட்ட. பழமையும் பாரம்பரியமும் மறந்திருக்கிறாங்களா, இல்லை எப்போதும் அது கூடவே பயணிக்கிறாங்களா? இதான சார் கேள்வி. என்னுடைய தம்பி ரவிக்குமார் வந்து சொன்னார், இந்த நாட்டில் தேசபக்தி இல்லையா? இருக்கு. அவர் சொன்னது, அதனால்தான் அமரன் படத்தை நாங்கள் அவ்வளவு நாளாக ஓட வைத்தோம். தமிழர்கள் எல்லோரும் சென்று படத்தை பார்த்தார்கள். தம்பி ரவிக்குமார், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிஜ ஹீரோ முகுந்த் வரதராஜன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் இறந்த போது இல்லாத வாழ்த்து அமரன் படத்திற்குத்தான் கிடைத்திருக்கிறது என்பது எங்களுக்கு வேதனையை தருகிறது. சொன்னார் பாருங்க, இந்த காலத்தில் இன்டர்நெட் இருக்கு. ஜிமெயிலை பத்தி சொன்னார். இன்டர்நெட் இருக்கு, ஜிமெயில் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, பேடிஎம் இருக்கு, ஏடிஎம் இருக்கு, சொக்கி இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் உங்களை பார்த்து கேட்கல, உங்களை பார்த்து கேட்கல, இந்த சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன். உண்மை இருக்கா? நேர்மை இருக்கா? வெக்கம் இருக்கா? மானம் இருக்கா? சூடு இருக்கா? சொரணை இருக்கா? 2 வரி. பாருக்கு போகாத ஆண்களை காட்டுங்க, பியூட்டி பார்லருக்கு போகாத பெண்களை காட்டுங்க. பியூட்டி பார்லருந்து வெளியே வருது ஒரு சின்ன சாரல் மலை, பூரா கரைஞ்சிட்டு போய் அந்த மாதிரி அடையாளம் தெரியல. சரஸ்வதியை பார்த்தீங்களா, நீதாமா நான் தானா? அப்படி ஒரு காலத்தில் கல்யாணம் எப்படி சார் நடந்துச்சு? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு மம்மி மிதிச்சு, டேடி உதைச்சி, ஊரு சிரிச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடக்குது. இதுதான் உங்க பாரம்பரியமா? எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. நான் எளிமையா சொல்றேன் சார். ஒரு காலத்துல எது தெரியுமா பாரம்பரியம்? ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஓடோடி வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் பாத்தீங்களா, அது பாரம்பரியம். இன்னைக்கு ஒருத்தனுக்கு கஷ்டம்னா ஓரமா நின்னு நல்லா வேணும் அப்படின்னு சொல்றானே, இதுதான் உங்களுடைய பாரம்பரியமா? என்ன நீங்க கிளம்பலையா? தெரியாத வழிபோக்கனுக்கு திண்ணை கட்டி போறவன் செத்த நேரத்தில் உட்கார்ந்துட்டு போட்டுன்னு சொன்ன பாரம்பரியம் எங்கே? எவனாவது வீட்டுக்குள்ள வந்துருவான்னு சொல்லி காம்பவுண்ட் செவுரு கட்டி கேட்டை போட்டு பூட்டி வச்சிருக்கிற உங்க பாரம்பரியம் எங்க சார்? பெண்ணுக்கு 10 மாசம் ஆயிடுச்சு, வயித்த வலிச்சா குழந்தை, அன்னைக்கு அது பாரம்பரியம். வயித்த கிழிச்சா தான் குழந்தை. இது என்ன சார் பாரம்பரியம்?
சார் அன்னைக்கு திருமணம் பண்றது ரொம்ப ஈஸி சார், ஆனா விவாகரத்து பண்றது அவ்வளவு கஷ்டம் சார். இன்னைக்கு புள்ள குட்டிங்களை பெத்துட்டு கல்யாணம் பண்றதுக்குள்ள லோனு ஒவ்வொரு பேரண்ட்டும் அலையிறான் சார். ஆனா விவாகரத்தை ஒரு நொடியிலே பெறுகிறீர்களே, இது என்ன பாரம்பரியம் என்றுதான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம் சார். அன்னைக்கு வீட்டு பாடம் செய்யலன்னா வாத்தியார் அடிப்பாரான்னு வகுப்புக்குள்ள பயந்து போன மாணவர்கள், அது பாரம்பரியம். இன்னைக்கு எந்த மாணவன் கத்தி எடுத்துட்டு வருவானா, குச்சி எடுத்துட்டு வருவானா, இல்ல அப்பனை கூட்டு வந்து உதப்பானான்னு பயந்துகிட்டு வாத்தியார் உள்ள போறான் பார்த்தீங்களா, இது என்ன சார் பாரம்பரியம்? அன்னைக்கு ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒருத்த மட்டும் சம்பாதிச்சான் சார், குடும்பமே மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்னைக்கு குடும்பமே சம்பாதிக்குது, மாச கடைசியில திண்டாடுது. இது என்ன பாரம்பரியம் நான் கேட்கிறேன் சார். நீங்க கேட்குறீங்க நிறைய கேள்வி கேட்குறீங்க, அது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறது இல்ல. ஆமா, அன்னைக்கு கல் தோசை சுட்டா இன்னைக்கு தோசையே கல் மாதிரி சுடுறான், இதை அவங்க பேச போறாங்க. ஆனா நீங்க பாட்டுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க மட்டும் தான் சொல்லணும். ஒரு காலத்துல கடன் வாங்குறத கேவலமா நினைச்சான். ஆமா, ஆனா இன்னைக்கு கடன் வாங்குறதையே தொழிலாவே சில பேர் சுத்திட்டு இருக்கிறானே, இது என்ன பாரம்பரியம் என்றுதான் நான் கேட்கிறேன். நான் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் பழமையில் நேர்மையாக வாழ்ந்தார்கள், உங்கள் காலத்தில் நேரத்திற்கு தகுந்தார் போல் வாழ்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஒரு காலத்துல இந்த காதல் என்பது மிக மிக அர்த்தம் பொருந்திய ஒரு வார்த்தை. ஆனா இன்னைக்கு எப்படி மாறி போச்சு தெரியுமா சார்? நான் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, காதலாகி கசிந்துன்னு திருஞான சம்பந்தர் பாடிய போது காதல் நல்லா தான் இருந்துச்சு. ஆதலினால் காதல் செய்வீர் அப்படின்னு பாரதி பாடிய போது கூட காதல் நல்லா தான் இருந்துச்சு. முதியோர் காதலை பற்றி பாரதிதாசன் பாடிய போது கூட காதல் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த காதல் என்கின்ற வார்த்தை பாய் பெஸ்டி, என்னென்ன வார்த்தை, கிரஷ், லிவிங் டுகெதர் இப்படின்னு மாறி போய் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நடுத்தருவுல கொண்டாந்து நிறுத்திருக்கிறீங்களே, இது மறந்துட்டீங்களா இல்ல நீங்க இந்த சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு பையன் சொன்னா சார், ஹார்ட் அட்டாக்னா என்ன? அவன் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தான் சார். ஹார்ட் அட்டாக்னா ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள, ரோட்டோரமாக ஒரு சூப்பர் ஃபிகர் நிற்கும், உன்னையே பார்க்கும், உனக்கு அப்படியே கை கால்லாம் நடுக்கமாக இருக்கும், அப்படியே உன்னையே லுக்கு விடும், உனக்கு இன்னும் நடுக்கம் ஜாஸ்தியாக ஆகிடும், அப்படியே கேட் வாக் பண்ணிவிட்டு உன் பக்கத்தில் வரும், உனக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிடும், லிப்ஸ்டிக் போட்ட வாயால் ஒரு லெட்டரை எடுத்து உன் கையில் கொடுக்கும், இந்தாங்க லவ் லெட்டர் அப்படின்னு கொடுக்கும். அதை வாங்குறப்ப நாடி நரம்பெல்லாம் உனக்கு பயங்கரமாக ஆயிடும். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லும், அண்ணா இந்த லெட்டரை ரமேஷ்ட கொடுத்துருங்கண்ணான்னு சொல்லும் பாருங்க, அப்ப டம்முன்னு வெடிக்கும் பாருடா, அதான்டா ஹார்ட் அட்டாக்னா. இதை கேட்டுதான் சார் எங்களுக்கு அட்டாக்கே வரப்போகுது நினைக்கிறேன். இந்த காலத்துல அன்னைக்கு காதல் திருமகன்னு கம்பராமாயணத்தில் ராமன் அழகா வர்ணிச்சான் சார். இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், உன்னை கோழி கூவி எழுப்ப விடாமல், உன்னை கோழி கூவி எழுப்ப விடாமல் கூவும் கோழியை குழம்பு வைத்தும் எழுப்பும் கணவனாக நான் இருப்பேன்கிறான் சார். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரை நீத்த ஒரு 3 இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும், பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு உங்களுக்கு தெரியும். 3 பேருக்கும் தூக்கு தண்டனை. 3 பேரும் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அங்கிருந்து அவனை அழைத்து கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. முதலாவதாக பகத்சிங்க்கு தூக்கு. பகத்சிங் என்ன சொல்றான், தூக்கு கயிற்றை மாட்டிய உடனே இன்குலாப் அப்படின்னு கத்தினான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்று முழங்கினார்கள். தூக்கு அவனுக்கு நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது ராஜகுரு மேடையிலே நிற்கிறான், தூக்கு மேடையிலே தூக்கு கயிறு மாற்ற பொழுது அவன் இன்குலாப் என்று கத்தினான். பாக்கி இருக்கக்கூடிய சுகதேவ் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சுகதேவை கொண்டு தூக்கு கயிற்றில் நிறுத்தி இருக்கிறார்கள். இவன் என்ன சொல்கிறது என்று அவனுக்கு தெரியல, ஏன்னா ஜிந்தாபாத் சொல்வதற்கு ஆளே இல்லை. இருந்தாலும் சொன்னான் இன்குலாப் அப்படின்னு சொன்னான். அந்த தூக்கை நிறைவேற்றக்கூடிய காவலாளி இருந்தா பார்த்தீங்களா, அவனுக்கும் தெரியாம அந்த காவலாளி சொன்னான் சார் ஜிந்தாபாத் என்று சொன்னான்.
உடனே அவனை கூப்பிட்டு ஆங்கில அதிகாரி கேட்டான், எங்கிட்ட வேலை பார்க்கிற, நீ எப்பரா ஜிந்தாபாத்னு சொல்லலான்னு சொன்னான். இந்த நாட்டிற்காக 3 இளைஞர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க வந்திருக்கிறார்களே, அவருடைய தியாகத்தை நினைத்தா அல்லது அவருடைய வீரத்தை நினைத்தா என்று தெரியவில்லை. அவர்கள் இன்குலாப் என்று சொன்னவுடன் என்னை அறியாமல் ஜிந்தாபாத் என்று சொன்னேன் என்று சொன்ன அந்த இளைஞர்கள் எங்கே? நான் ஒரு 3 விதமான இளைஞர்களை இந்த மன்றத்திலே அடையாளம் காட்டுகிறேன். முதல் இளைஞன், இன்று இருக்கக்கூடிய இளைஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன் தாயை இலவச அரிசிக்கு கியூவில் நிறுத்திவிட்டு கியூபா சுதந்திர போராளியினுடைய படம் பொறித்த பனியனை போட்டு திரிகிறானே, அவன்தான் இந்த நாட்டினுடைய முதல் சாபக்கேடு. இரண்டாவது சாபக்கேடு யார் தெரியுமா? 60 வயதில் தன் தந்தை வேலைக்கு போவதை பற்றி கவலைப்படாமல் தனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரன் 37 வயதில் ஓய்வை அறிவித்த பிறகு அதற்காக வருத்தப்படுகிறானே இந்த இளைஞன், இவன்தான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு 2. தன் வீட்டில் பழைய கஞ்சியை குடித்துவிட்டு நடிகனுடைய கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்கிறானே, அவன்தான் இந்த நாட்டினுடைய சாபக்கேட்டான இளைஞன் 3. இப்பேற்பட்ட இளைஞர்களை நீங்கள் திருத்தி விட்டு சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். யாருக்கும் வலித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. துப்பட்டாவை நோக்கம் அறிந்து அணியும் பெண்கள், துப்பட்டாவை நோக்கம் அறிந்து அணியும் பெண்கள், சாராய வாடையை முகர்ந்தாலே மயக்கமுறும் இளைஞர்கள், சாராய வாடையை முகர்ந்தாலே மயக்கமுறும் இளைஞர்கள், அப்பா கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் கைகட்டி பொறுமையாய் நின்று பதில் சொல்லும் பிள்ளைகள், பெரிய சிக்கு கோலத்தை கூட அசால்ட்டாக போடக்கூடிய பெண்கள், நேர்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் நேரத்திற்காக வாழக்கூடியவர்கள் இல்லாமல் இந்த பாரத தேசம் புத்துயிர் பெறட்டும் என்று சொல்லி அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் விவசாயத்தை பற்றி. எவ்வளவோ விவசாயிகள் இன்னைக்கு எவ்வளவோ நட்டப்பட்டாலும் 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 30 முறை நட்டப்பட்டாலும் அவன் மீண்டும் மீண்டும் அந்த தொழிலை செய்கிறானே என்று கேட்டாரே ரவிக்குமார். நான் கேட்கிறேன், ஏன் அவனை 30 முறை நட்டத்தை ஏற்படுத்தியது யார் குற்றம் என்றுதான் நான் அவரை பார்த்து கேட்கிறேன். 2 கோடி செலவு செய்து 2 கோடி செலவு செய்து 1 ஜோடி நாய்கள் வாங்கக்கூடிய இந்த தேசத்தில் 20 கோடி செலவு செய்து ஒருவர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய கார் வாங்கக்கூடிய இந்த தேசத்தில் 200 கோடி செலவு செய்து தனி வீடு கட்டக்கூடிய இந்த தேசத்தில் 2000 கோடி செலவு செய்து கிரிக்கெட் அணியை ஏலம் எடுக்கும் இந்த தேசத்தில் 20,000 கோடியை கடனாக பெற்று தப்பி செல்ல வழிவகுக்கக்கூடிய இந்த தேசத்தில் தான் விளைவித்த பொருளுக்கு எவனோ ஒருவன் விளை வைக்கிறானே, அந்த விவசாயத்தை நீங்கள் காப்பாற்றினீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆடம்பரம், இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆடம்பரம். ஆடம்பரமாக வாழ்வதில் தவறில்லை, ஆரம்பத்தை மறப்பதிலே தான் தவறு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம்.